ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சலீம். என் வீட்டில் நான், எனது அம்மா, எனது அண்ணன் மற்றும் எனது மனைவி, குழந்தைகள் என்று கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தோம். எனக்கு ஒரு அக்காவும் இருந்தனர். அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு 18 வயதாகும் பொழுது நான் துபாய்க்கு வேலைக்கு சென்றேன். 6 வருடங்கள் கழித்து எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். எனது மனைவியின் பெயர் ஐலா. பார்ப்பதற்கு மட்டுமல்ல, குணத்திலும் அவ்வளவு அழகானவள். திருமணம் முடிந்து ஒரே மாதத்திலேயே திரும்பவும் துபாய்க்கு சென்று விட்டேன். நான் பணியாற்றும் நிறுவனத்தில் வருடத்திற்கு 1 மாதம் மட்டுமே விடுமுறையும் கிடைக்கும். அவளை விட்டு பிரிந்து செல்வதுதான் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இந்த 1 மாத காலத்திலேயே அவள் மீது அதிக அன்பு வைக்க தொடங்கினேன். அவளும் எனக்கு உயிருக்கு உயிராகி போனாள். அவளுக்கும் அப்படித்தான். நாட்கள் கரைய கரைய முகத்தில் உள்ள பிரகாசம் மறைந்து எப்பொழுதும் சோகமாகவே காணப்பட்டாள். அவளை சமாதானம் செய்வதற்கே மிகவும் சிரமமாகி போனது. இப்படியும் இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து வந்து விடுவேன் என்று நம்பிக்கை ஊட்டி விட்டு சென்றேன். ஆனால் நான் சொன்னது போல எதுவும் நடக்கவில்லை. பிறகு 1 வருடம் கழித்துதான் விடுமுறைக்கு வந்தேன். மீண்டும் அதே 1 மாதம், அதே ஒரு சந்தோஷம். பிரியும் பொழுது அதே ஒரு வேதனை. என் மனைவிக்கு என்று தனியாக தொலைபேசி எதுவும் இல்லை. அவளுக்கென்று தனியாக வாங்கி கொடுக்கலாம் என்று நான் முயற்சி செய்த பொழுது எனது அம்மாதான் இப்போது உள்ள காலங்களில் தொலைபேசியில் பல குடும்ப பெண்களின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது. அதனால் நீ எனது தொலைபேசியை அவளிடம் பேசு என்றார். எனக்கு அவர் சொல்வது சரி எனப்பட்டது. நானும் இதை என் மனைவியிடம் தெரிவிக்க அவளும் மறுப்பு ஏதும் கூறவில்லை. சரி என்று சம்மதித்தாள். அவளிடம் தொலைபேசி இல்லாத காரணத்தால் அதிகமாக பேச முடியவில்லை. ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 நிமிடங்கள் மட்டுமே பேச முடிந்தது. எனக்கு அதிகமாக பேச வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் மனைவிதான் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் இங்கு நன்றாக உள்ளேன் என்று கூறிவிட்டு வைத்து விடுவாள். எனக்கு நம்பிக்கை இருந்தது, எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவளை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்று. சில நேரம் எப்பொழுதாவது அம்மா உறங்கிய பிறகு அவரது தொலைபேசியில் இருந்து என்னிடம் பேசுவாள். அப்பொழுது மட்டும் இரவு முழுவதும் பேசி கொண்டிருப்போம். அப்படி பேசும்போதெல்லாம் கண்ணீரிலேயே பாதி இரவுகள் போய்விடும். எப்பொழுதும் அனைத்தையும் முடித்துவிட்டு வருவீர்கள், என்னால் தனியாக வாழ முடியவில்லை என்று அழத் தொடங்கிவிட்டாள். பின்பு நானும் இன்னும் 2-3 வருடங்களில் சிறிதளவு பணத்தை சேர்த்து கொண்டு அங்கேயே தொழில் தொடங்கி விடலாம், அதுவரை சற்று பொறுமையாக இரு என்று சமாதானப்படுத்துவேன். இப்படியாக 6 வருடங்கள் கடந்து விட்டது. இதுவரை எங்களுக்கு குழந்தையும் உண்டாகவில்லை. ஒரு கட்டத்தில் எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெறுத்து விட்டது. நானும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தேன். இன்னும் 2-1 வருடங்களில் எப்படியும் அனைத்தையும் முடித்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று. அந்த வருடம் மட்டும்தான் பணியாற்றும் நிறுவனத்தில் ஆட்களின் பற்றாக்குறை காரணமாக எனக்கு விடுப்பு வழங்கவில்லை. இதை நான் மனைவியிடம் தெரிவிக்க அவளும் மனம் உடைந்து போனாள். நான் தான் அவளை சிரமப்பட்டு சமாதானப்படுத்தினேன். நாட்கள் பிரிவின் வழிவோடு போய்கொண்டிருந்தது. 2 வருடம் கழித்து விடுமுறைக்கு செல்ல சில மாதங்களே மிஞ்சி இருந்தனர். நானும் அந்த நாட்களுக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அம்மா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். உனது மனைவிக்கு சிறிதாக காய்ச்சல் வந்துவிட்டது, அவளை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றேன், கொஞ்சம் பணத்தை மட்டும் அனுப்பி வை என்றாள். நானும் பதறி போய் விசாரிக்க தொடங்கினேன். அதற்கு அம்மா பயப்படபடி ஒன்றும் இல்லை, நாங்கள் அவளை பார்த்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார். நானும் எனக்கு தெரிந்தவர்களிடம் பணத்தை வாங்கி அனுப்பி வைத்தேன். ஆனாலும் என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. மனைவிக்கு என்ன ஆனது என்று தவிக்க ஆரம்பித்தேன். எனக்குள் இனம் புரியாத ஒரு பயம் ஏற்பட்டது. இதற்கு மேலும் இங்கே இருக்க முடியாது என்று முடிவு செய்து கம்பெனியிடம் தெரிவிக்க அவர்களும் அவசர விடுப்பு கொடுத்து நாட்டிற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள்.
நானும் பதற்றத்துடன் வீட்டிற்கு வர அனைவரும் மருத்துவமனையில் இருந்தனர். அங்கு சென்று பார்க்கையில் எனது மனைவி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். வெளியில் எனது அம்மா மற்றும் உறவினர்கள் எல்லாரும் கூடியிருக்க என்னை பார்த்ததும் அனைவரும் அழத் தொடங்கினார். இது எனக்கு மேலும் பதற்றம் அடைய வைத்தது. அம்மாதான், எதற்காக நீ வந்தாய்? நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா என்று சிறிதாக கோபப்பட்டார். பின்பு நான் மருத்துவரிடம் சென்று விசாரிக்க, அவரோ, உங்கள் மனைவிக்கு மூளை காய்ச்சல் வந்துள்ளது, சிறிது சிறிதாக சுயநினைவை இழந்து வருகின்றார். எங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்றார். நீங்கள் மட்டும் வேண்டுமானால் போய் பாருங்கள் என்று அனுமதியும் அளித்தனர். அவர் கூறிய அந்த நொடி எனது உலகம் மொத்தமாக இருண்டு போனது. அங்கே கதறி அழ ஆரம்பித்தேன். எனது உறவினர்கள் சிலர்தான் என்னை அழைத்து கொண்டு மனைவி இருக்கும் அறையில் விட்டார்கள். மனைவி பார்ப்பதற்கு பாவமாக படுத்திருந்தாள். மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். மெதுவாக அவளின் கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தேன். நான் தொட்ட உணர்ச்சியில் உணர்ந்த அவளும் மெதுவாக கண்ணீர் விழித்து என்னை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு இது இன்னும் அழுகையை தந்தது. பின்பு அவள், இவ்வளவு நாள் நான் கூப்பிடும் போது வராத நீங்கள் இன்று கூப்பிடாமலே எதற்கு வந்தீர்கள் என்று சிரிக்க முடியாமல் சிரித்தாள். பிறகு என்னிடம், எனக்கு ஒரு கடைசி ஆசை உள்ளது, அதை நிறைவேற்றுவீர்களா என்றாள். நான் என்னவென்று கேட்க, அவள்தான், நான் இறந்த பிறகு என்னை நீங்கள் தான் குளிப்பாட்டி எனது இறுதி உடைகளையும் நீங்கள் தான் அணிவிக்க வேண்டும். கடைசியாக என்னை புதைக்கும் பொழுது நீங்கள் தான் என்னை குழியில் இறக்கி வைக்க வேண்டும் என்று அவள் கூறினாள். நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். அவளிடம், நான் அப்படியெல்லாம் சொல்லாதே, நான் இன்னும் வாழ்க்கை தொடங்கவே இல்லை, அதற்குள் மரணத்தை பற்றி பேசாதே, நீ தைரியமாக இரு, குணமடைந்து நல்லபடியாக வந்து விடுவாய், பின்பு நீயும் நானும் பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம் என்று அழுது கொண்டே சொன்னேன். அவளும் என்னை பார்த்து புன்னகைத்தாள். சிறிது நேரத்தில் மூச்சு விட மிகவும் சிரமப்பட்டாள். நானும் பதறி போய் மருத்துவர்களை அழைக்க அவர்களும் என்னை வெளியே அனுப்பிவிட்டு சிகிச்சையை தொடர்ந்தனர். சிறிது நேரத்தில் வெளியே வந்த மருத்துவர், உங்களது மனைவி இறந்து விட்டார் என்று துயர செய்தியை தெரிவித்தனர். நானும் மனம் உடைந்து அங்கேயே வெகு நேரம் அழுது கொண்டிருந்தேன். பின்பு உறவினர்கள் என்னை சமாதானப்படுத்தி என்னையும் மனைவியின் உடலையும் வீட்டிற்கு எடுத்து வந்தனர். பின்பு அவர்களின் உடலை குளிப்பாட்டுவதற்கு உறவினர்களில் சிலர் முயற்சி செய்ய அவர்களை தடுத்த நானே குளிப்பாட்டுவதாக சொல்ல அவர்கள் அதிர்ச்சி அடைந்து நின்றனர். ஏனெனில் பெண்ணின் உடலை ஒரு ஆண் குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இல்லை. அம்மாவும் அக்காவும் கூட நீ அதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தனர். என் மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்றாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறி 2 பெண் உறவினர்களை அழைத்து கொண்டு குளிப்பாட்டுவதற்கு வேலைகளை தொடங்கினேன். அப்போது அவள் முகம் அவ்வளவு அழகாக இருந்தது. நான் என்று அவளை திருமணத்தில் பார்த்தேனோ அதே போலவே அவள் இறந்து விட்டாள் என்பதை இப்பொழுது என்னால் நம்பவே முடியவில்லை. நான் அழுது கொண்டே மற்ற வேலைகளை பார்க்க தொடங்கினேன். அவளது முதுகு பகுதியில் நீரூற்றும் பொழுது அங்கு சில காயங்களும் சில தழும்புகளும் இருந்ததை நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். ஏனெனில் 2 வருடங்களுக்கு முன்பு காயங்களும் தழும்புகளும் இல்லை. நான் அவசரமாக மற்ற இடங்களில் தேடி பார்க்க கைகளிலும் கால்களிலும் சில தழும்புகளும் தென்பட்டனர். என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது என் மனைவிக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்துள்ளது என்று. நானும் அவசரமாக அனைத்தையும் முடித்துவிட்ட பின்பு இறுதி ஆடை அணிவித்து அவளின் உடலை வெளியே எடுத்து வைத்தேன். பிறகு அக்காவை தனியாக அழைத்து நான் கண்ட காட்சிகளை கூறினேன். அவளும் பொறுமையாக இரு, அவளின் இறுதி ஊர்வலம் நல்லபடியாக நடந்து முடிக்கட்டும், அதன் பிறகு அனைத்தையும் கூறுகின்றேன் என்றாள். பிறகு நான் எல்லோரும் சென்று விட்ட பிறகு எனது அழுது கொண்டே கேட்க அவளே இல்லை, இது இயற்கையான மரணம்தான், முதலில் அனைத்தும் முடியட்டும், பின்பு விழாவாரியாக சொல்கின்றேன், நீயாக அவசரப்பட்டு உன் மனைவியை அவமானப்படுத்தி விடாதே என்றாள்.
அவள் கூறியது இன்றும் புரியவில்லை. ஆனாலும் அக்காவின் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை வைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நல்லபடியாக அவளை நான் வழி அனுப்பி வைக்க முடிவு செய்தேன். பின்பு அவளின் கடைசி ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி நல்லபடியாக அனுப்பி வைத்தேன். எனக்கும் துக்கம் அதிகமாக இருந்தாலும் மனைவிக்கு என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி மட்டும் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. நான் வீட்டிற்கு வர உறவினர்கள் அனைவரும் சென்று இருந்தார்கள். வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். பின்பு அக்காவையும் வீட்டில் உள்ளவர்களையும் அழைத்து விசாரிக்க தொடங்கினேன். எனது அம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவளுக்கு விதி முடிந்து விட்டது, அவ்வளவுதான், மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம் என்றார். பின்பு நானும் சற்று கோபமடைந்து, அக்கா, உன்மேல்தான் அதிக நம்பிக்கை வைத்துள்ளேன், தயவு செய்து என்ன நடந்தது என்ற உண்மையை கூறு என்று அழ ஆரம்பித்தேன். அவளும் அழுது கொண்டே பேச ஆரம்பித்தாள். உனக்கு திருமணம் ஆனதிலிருந்து அம்மாதான் எங்கே உன்னிடம் அதிகமாக பேசினாள். அவளின் ஆசையால் வெளிநாட்டை விட்டு நீ வந்து விடுவாய் என்று நினைத்து உன்னுடன் அதிகமாக பேசாமல் பார்த்து கொண்டார். சில நேரம் உன் மனைவியை பேசி கொண்டிருக்கும் பொழுது சீக்கிரம் வைத்துவிடு என்பது போல சைகை காண்பிப்பார். உனது வருமானத்தை நம்பி மட்டுமே இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். அம்மா இங்கே நீ வந்துவிட்டால் அதுவும் பாதிக்கப்படுமே என்று நினைத்தார். உனது அண்ணனும் சரியாக வேலைக்கு செல்வதில்லை. அவனும் அவனது மனைவியும் குழந்தைகளும் என்று உன் வருமானத்தை மட்டுமே நம்பி இருந்தனர். அம்மாவின் அண்ணனின் மேல் பாசம் அதிகம் இருந்ததனால் அதை கண்டு கொள்ளவில்லை. சில சமயம் உன் மனைவி அம்மாவிற்கு தெரியாமல் இரவு நேரங்களில் தொலைபேசி எடுத்து சென்று உன்னிடம் பேசி கொண்டிருப்பாள். அம்மாவும் அதை தெரிந்து கொண்டு காலை விடிந்ததும் உன் மனைவியை திட்டி தீர்த்து விடுவார். ஆனாலும் உன் மனைவி மிகவும் நல்லவள். என்ன நடந்தாலும் உன்னிடம் எதுவும் கூறவில்லை. எங்கே தன்னால் உனக்கு அம்மாவிற்கு நம் இருவருக்கும் விரிசல் வந்துவிடுமோ என்று ஒரு பயம். 2 வருடங்களுக்கு முன்பு நீ வந்து சென்ற பிறகு உன் மனைவி கர்ப்பமானாள். உன் மனைவியும் சந்தோஷமாக அம்மாவிடம் தெரிவிக்க அவரும் உன்னிடம் சொல்ல வேண்டாம், சொன்னால் அவன் உடனடியாக வந்து விடுவான், பின்பு செலவும் அதிகமாகும், 2-3 மாதங்கள் கழித்து சொல்லிக் கொள்ளலாம் என்றார். உனது மனைவியும் அமைதியாக இருந்து விட்டாள். பின்பு அம்மா ஒரு பெண் மருத்துவரிடம் சென்று, எனது மருமகளுக்கு சிறு வயதுதான் ஆகின்றது, அவள் இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்று கூறுகின்றாள், நீங்கள் ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்க அவர் முதலில் மறுத்து விட்டார். பின்பு அவரிடம் பேசி சம்மதிக்க வைத்து மாத்திரைகளை வாங்கி வந்து உன் மனைவிக்கு தெரியாமல் உணவில் கலந்து கொடுத்து விட்டனர். இங்கே குழந்தையை காரணம் காட்டி நீ அனைத்தையும் முடித்துவிட்டு வந்து விடுவாயோ என்று பயம் உன் அம்மாவிற்கு இருந்தது. பின்பு சில நாட்களிலேயே கருவும் கலைந்து விட்டது. அதன் பிறகு கரு கலைந்தால் உனது மனைவி சில நாட்கள் வரை கவலையாகவே காணப்பட்டாள். பிறகு எதர்ச்சியாக உடல்நிலை சரியில்லாமல் போக அதே பெண் மருத்துவரிடம் சென்றாள். அப்போது உன் மனைவி அவரும் எதற்காக கருவை கலைத்தீர்கள் என்று கேட்க அவள் ஒன்றும் புரியாமல் அவளிடம் என்னவென்று விசாரிக்க அந்த மருத்துவரும் அனைத்து விஷயத்தையும் உன் மனைவியிடம் கூறிவிட்டார். அதன் பிறகு அவள் இவ்வளவு நாள் அனைத்து கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு உனது மனைவியால் தன் குழந்தையை கலைக்கப்பட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மாவிடம் வந்து சண்டையிட ஆத்திரப்பட்ட அம்மா அவளை மோசமாக தாக்கிவிட்டார். அவர் அடித்ததை அண்ணன் அண்ணியும் வேடிக்கை மட்டுமே பார்த்தார்கள். அவரை தடுக்க வேண்டாம் என்ற எண்ணம் இருவருக்குமே தோன்றவில்லை. அதனால்தான் அவளுக்கு காயங்களும் தழும்புகளும் நிறைய இருந்தனர். பின்பு இதை பற்றி உன்னிடம் எதுவும் கூறக்கூடாது, அது அப்படியென்று கூறினால் உன்னை வேறு ஒருவருடன் தொடர்பு படுத்தி விவாகரத்து செய்ய வைத்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளார்கள். அவளும் பயந்து போய் உன்னிடம் எதுவும் கூறவில்லை. அதன் பிறகுதான் அனைத்தையும் யோசித்து அவளின் உடல்நிலை மிகவும் மோசமாகி போனது. உனது மனைவியின் குணத்தையும் பயந்த சுபாவத்தையும் தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டார்கள்.
அம்மா அம்மா செய்யும் கொடுமைகள் போதாது என்று அண்ணன் அண்ணியும் தனது பங்கிற்கு அவளின் மனதை காயப்படுத்தி வந்தனர். எப்பொழுதாவது நம் வீட்டிற்கு வரும் பொழுது என்னிடம் உன் மனைவி சொல்லி அழுவாள். அவளின் மரணத்திற்கு காரணம் ஒரு வகையில் நானும் தான். ஏனெனில் நானாவது உன்னிடம் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். அம்மாவின் மேல் உள்ள பாசத்தால் அதை உன்னிடம் இருந்து மறைத்து விட்டேன். அப்படி சொல்லி இருந்தால் நீயும் வெளிநாட்டை விட்டுவிட்டு அவளோடு சந்தோஷமாக இருந்திருப்பாய். அவளும் சந்தோஷமான அதே நேரம் உயிருடன் இருந்திருப்பாள். என்னை மன்னித்து விடு என்று அக்கா அழுது கொண்டிருந்தாள். அக்கா கூறியதும் எனக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்தது. பின்பு அண்ணனிடம் சென்று ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்க, அவனோ எனக்கு ஒன்றும் தெரியாது, வேண்டுமென்றால் உனது அம்மாவிடம் நீ கேட்டுக்கொள் என்றான். அம்மாவை பார்க்க அவன் தலை குனிந்தபடி நின்று இருந்தான். அவரிடம் சென்று, அம்மா, நீங்கள் இருக்கும் தைரியத்தில்தான் எனது மனைவி பாதுகாப்பாக இருப்பாள் என்று நம்பினேன். ஆனால் நீங்களே ஒன்றும் அறியாத எனது மனைவியை இவ்வளவு கொடுமை செய்து விட்டீர்கள். கேவலம் நான் அனுப்பும் பணத்திற்காக என் மனைவியின் மனதை புண்படுத்தி விட்டீர்களே. உங்களை எனது அம்மா என்று கூறிக்கொள்வதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் என்றேன். அதற்கு அவரிடம் எந்த பதிலும் இல்லை. அவன் அமைதியாகவே நின்றிருந்தான். எனக்கு அதற்கு மேல் அவனிடம் பேச விருப்பமில்லை. பின்பு 2 நாட்கள் கழித்து வீட்டில் உள்ளவர்களை வெளியேற்றிவிட்டு வீட்டையும் விற்று விட்டேன். ஏனெனில் அது நான் சம்பாதித்ததில்தான் கட்டிய வீடு. வீட்டிலிருந்து வந்த பணத்தை அனைத்தையும் அருகில் உள்ள அனாதை ஆசிரமத்திற்கு கொடுத்து விட்டேன். சில நாட்களில் துபாய்க்கு வந்து விட்டேன். அதன் பிறகு வேறொரு கல்யாணத்தை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனெனில் நான் என் மனைவியை அந்த அளவிற்கு நேசித்தேன். ஒரு கட்டத்தில் நானும் புரிந்து கொண்டேன், பணத்திற்காக மனைவியை பிரிந்து வந்தது தவறு என்று. ஆனால் அதற்குள் அனைத்தும் முடிந்து விட்டது. நான் துபாய்க்கு வந்த பிறகு சிறிதாக கடை ஒன்றை தொடங்கினேன். வரும் வருமானத்தை அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவியும் செய்தேன். அதன் பிறகு நானும் ஊருக்கு செல்லவில்லை. இடையில் அம்மா இறந்து போனதாக செய்தி கிடைத்தது. அப்பொழுது கூட நான் செல்லவில்லை. ஏனெனில் அம்மாவின் மேல் இன்னும் எனக்கு கோபம் குறையவில்லை. இப்பொழுது என் வயது 40 கடந்து விட்டது. மனைவியுடன் இங்கு வாழ முடியாத வாழ்க்கை சொர்க்கத்தில் அவளுடன் வாழலாம் என்று ஆசையுடன் மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.